பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உன்சுர் அஹாக ஸாலிமன் அவ் மظ்லூமன். நீங்கள் அநியாயம் செய்யக்கூடியவனுக்கும் அநியாயம் செய்யப்பட்டவனுக்கும் உதவி செய்யுங்கள் என்றார்கள். உடனே அந்த சபையில் இருந்த ஒரு நபித்தோழர் எழுந்து, யா ரசூலல்லாஹ் அன்சுருஹு இதா கான மظ்லூமன். அநியாயம் செய்யப்பட்டால் நான் அவருக்கு உதவி செய்வேன். அதுதான் நியாயம். ஒருவருக்கு அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார். ஒருவர் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு உதவி செய்வது நியாயம். அஃபரஐத இதா கான ஸாலிமன் கைஃப அன்சுருஹு. அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு நான் எப்படி உதவி செய்வது என்று சஹாபாக்களிடம் இருந்த ஒரு தோழர் கேட்டார்கள். சஹாபாக்களில் ஒருவர் கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹ்ஜுஸுஹு அவ் தம்னஉஹு மினல் ظுல்ம். அந்த அநியாயம் செய்யக்கூடியவனை நீங்க தடுக்கணும். நீ இப்படி செய்யாதே, இது பெரும் பாவம் என்று அநியாயம் செய்யக்கூடியவனிடத்தில் போய் அந்த அநியாயத்தை பற்றி விளக்க வேண்டும், அந்த அநியாயத்தை தடுக்க வேண்டும். ஃபஇன்ன ذَلِكَ, நிச்சயமாக அது நஸ்ருஹு, அதுதான் அவருக்கு செய்கிற உதவி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெரும்பாலும் எங்களில் அநியாயம் செய்யப்பட்டவருடைய பக்கம் பார்த்து நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறோம். கட்டாயம் அது இருக்க வேண்டும். அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு நாங்கள் என்ன உதவி செய்யலாம்? அவரிடத்தில் போய் அந்த அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டும். நீங்க இப்படி செய்யாதீங்க, இது பாவம், இது சரியில்லை, இது அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தும் என்று அந்த அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு எங்கள்ல பெரும்பாலும் எப்படி இருக்கிறோம் என்றால், அநியாயம் செய்யக்கூடியவனை தடுக்க போறதில்லை. ஏன்? அவன் எங்களுக்கு என்ன சரி செஞ்சிருவானோ, அல்லது இது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம், பழமொழியையும் போட்டுக்கொள்வோம். ரோட்ல போற பாம்பை என்னத்துக்கு படுக்கை அறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்த அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு நாங்க உதவி செய்யற முகமாக, மறைமுகமா நாங்க சொல்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடுத்தார்கள். இல்லை, நீங்க அநியாயம் செய்யக்கூடியவனிடத்தில் போய் அதை சொல்லுங்கள். ஒரு ஹதீஸ்ல இருக்கின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, மன் அஆன ஸாலிமன் வலவ் பிகலிமத்தின். ஒரு கலிமாவால, ஒரு சொல்லால அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு உதவி செய்கிறாரு. சரியா நீ செய்கிறாய், அவனை பழி வாங்கணும், அவனுக்கு இப்படி செய்யணும், ஏதாவது ஒன்று நாங்க சொல்றோம் ஒரு வார்த்தையால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுஷிர மஅஹு, அந்த அநியாயம் செய்யக்கூடியவனுடன் இவரும் எழுப்பாட்டப்படுவான். அல்லாஹ் பாதுகாப்பானா. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் அவங்க சொல்றாங்க, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஒருவர் பைத்துல்லாவுக்கும் கஅபத்துல்லாவுக்கும் மக்காம் இப்ராஹிமுக்கும் மத்தியில் 70 வருஷம் 70 வருஷம் அமல் செய்கிறாரு. ஓஹோ யுஹிப்பு ஸாலிம், ஆனா ஒரு அநியாயம் செய்யக்கூடியவர் விரும்புகிறார், அநியாயம் செய்யக்கூடியவருக்கு சப்போர்ட் பண்றார் என்றால், நாளை மறுமையில் நரகத்தில் அவருடன் இருப்பார்கள் என்று அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய விஷயம், நாங்க அநியாயம் செய்யக்கூடிய ஒருவனை கண்டால் தடுத்து நிறுத்தணும், அவனுக்கு புத்திமதி சொல்லணும். அதை ஒரு நாளும் நாங்கள் அங்கீகரிக்க கூடாது. சிலவங்க அங்கீகரிக்கிற, சிலர்கள் அவர்களுக்கு விமர்சனம் செய்யாமல், அல்லது அநியாயம் செய்யக்கூடிய ஒருவனுக்கு அந்த அநியாயத்தை தடுக்காமல் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. யார் ஒருவர் அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு உதவியா இருப்பாங்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையிலே அவருடைய நெற்றியில எழுதப்பட்டிருக்குமாம். எப்படி எழுதப்பட்டிருக்கும்? ஆயிசுன் மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசை அடைந்தவர், இவருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தே கிடைக்காது நாளை மறுமையில் என்று அவருடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும் என்ற ஒரு ரிவாயத்தில் வருகிறது. எனவே அநியாயம் செய்யப்பட்டவருக்கு உதவி செய்வோம். அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு நாங்க செய்யற மிகப்பெரிய உதவி, அந்த அநியாயத்தை சுட்டிக்காட்டி, இப்படி செய்யாதீங்க, இது பெரும் பாவம், இது தவறு என்று நாங்கள் அநியாயம் செய்யக்கூடியவனோடு போராடுவது மிகப்பெரிய ஒரு உதவி என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அநியாயம் செய்யப்பட்டவருக்கு உதவி செய்வோம். அநியாயம் செய்யக்கூடியவருக்கும் நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளால், கையினால் உதவி செய்து அவரையும் நல்வழிப்படுத்துவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.